அவுதுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 243வது நாளை அடைந்திருக்கிறது. 8 மாதங்களையும் தாண்டி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த 8 மாதங்களாகவும் நின்று போராடுவார்கள் அல்லது அவர்களால் போராட முடியும் போராளிகள் குழுவால் என்ற நிலை இல்லை என்பதை நன்றாக அறிந்து கொண்டுதான் இஸ்ரேல் களத்தில் இறங்கியது. ஆனால் எல்லோருடைய எதிர்பார்ப்புக்கும் எதிராக போராளிகள் குழு நாளுக்கு நாள் வலிமை பெற்று அதிகமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இப்போது போராளிகள் குழு இஸ்ரேலுக்கு உள்ளால் இறங்கி தாக்க தொடங்கி இருக்கின்றன. நேற்று நடந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு குண்டுவெடிப்பு தெற்கு இஸ்ரேலில் நடந்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு உள்ளால் காசா பகுதிக்கு வெளியே. அதில் 9 இராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஷின்பத் ஏற்கனவே இது பற்றின தகவலை நாங்கள் கொடுத்திருந்தோம். நிறைய போராளிகள் குழுக்கள் இஸ்ரேலுக்குள்ளால் ஊடுருவி இருக்கிறார்கள். அவர்கள் முக்கிய இடங்களை தகர்ப்பதாக இருக்கிறார்கள் என்று தகவல்களை கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் நேற்று நடந்த தாக்குதலில் இஸ்ரேலிய மீடியா கிளியரன்ஸ் டு பப்ளிஷ் அல்லது பெர்மிஷன் டு பப்ளிஷ் ஆஃப்டர் கிளியரன்ஸ், அதாவது எங்களால் சொல்லலாம் என்று சொன்ன தகவல்கள் தான் 9 சோல்ஜர்ஸ், 9 இராணுவத்தினர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நேற்று இன்னொரு டெவலப்மெண்ட் என்னன்னா, ஹிஸ்புல்லாக்கு நம்ம திரும்ப வருவோம். ஆனால் ஹிஸ்புல்லாவும் ஹர்ஃபுஸ் என்ற ஏரியாவில் இதே போல ஒரு தாக்குதலை நடத்தியதில் 41 பேர் இறந்திருக்கிறார். அப்போ இப்போ இஸ்ரேலுக்கு உள்ளால இறங்கி தாக்குவது என்பது போராளிகள் குழுக்களுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பாக இருக்கிறது. அறிவிக்கப்படாத அறிவிப்பாக இருக்கிறது. ஒரு 19 கேஷுவாலிட்டியாக அவங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2லையும் ப்ளஸ் ஒரு 41 சேர்த்தா 60 பேர். இஸ்ரேல் இப்பொழுது மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கும். அதனுடைய எந்த பகுதியும் பாதுகாப்பாக இல்லை என்பது தெளிவாகிறது. அதை நேற்று போராளிகள் குழு அறிவித்திருக்கிறது. உன்னுடைய நாட்டின் எந்த பகுதியும் எந்த இராணுவ தளமும் எங்களுக்கு அப்பாற்பட்டது அல்ல. நாங்கள் டெல்லவீவுக்கு அனுப்பிய ராக்கெட்டுகள் உன்னை தாக்க முடியும் என்று காட்டியதில் இருந்து அனைத்தையும் புரிந்து கொள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் புதிய வலுவோடும் புதிய தெம்போடும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் நேற்று நிறைய குண்டுகளை போட்டு ஒரு 36 பேர் நேற்றும் இறந்திருக்கிறார்கள். மொத்தமாக நேற்று வரைக்கும் கொலை செய்யப்பட்டவர்கள் அல்லது ஷஹீதானவர்கள் 36,586, காயம்பட்டவர்கள் 83,074 பேர். இவ்வளவு உயிர்களை தந்து அவர்கள் இன்று தங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து நேற்று அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு உள்ளால் புகுந்து அவர்கள் ஆனுவல் ஃப்ளாக் டான்ஸ் மார்ச், அதுக்கு பேர் அது என்னன்னா 1967 6 அரபு நாடுகளே 6 நாளில் தோற்கடித்து அந்த அரபு நாடுகளினுடைய வெற்றியை கொண்டாடுகின்ற முகமாக அல்லது அவர்களிடமிருந்து கைப்பற்றிய ஜெருசலத்தின் வெற்றியை கொண்டாடும் முகமாக நேற்று அல் அக்ஸால நிறைய பிரச்சனைகளை பண்ணியிருக்கிறார்கள். அதில் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அட்வைசர் டு த பிரசிடென்ட் ஃபார் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம் நாடுகளுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம் அமைப்புகளுக்கும் அல் அஸ்கர் உட்பட எல்லா அமைப்புகளுக்கும் அறிக்கை விடுத்திருக்கிறார், அழைப்பு விடுத்திருக்கிறார், நீங்கள் இதற்கு எதிராக எதுவும் செய்ய வேண்டும் என்று. இந்த 6 அரபு நாடுகளிடமிருந்து பிடுங்கப்பட்ட இடங்களை இடங்களில் ஒரு பகுதி தான் ஜெருசலம். ஆனால் அதே நாளில் கையகப்படுத்தப்பட்ட கோலான் கைட்ஸ் நேற்று எரிய தொடங்கினது, இன்னும் எரிஞ்சு முடியலை. அந்த நாளை இவர்கள் கொண்டாடுவது இல்லை. நீ ஜெருசலத்தை நீ கொண்டாட ஆரம்பிச்சதில் இப்போ புது டெவலப்மெண்ட் என்னன்னா, நேற்று ஈரான் மட்டும்தான் ஒரு அரசுங்கிற அடிப்படையில் அதை கண்டித்து இருக்கிறது. வேறு சில நாடுகள் கண்டித்திருக்கின்றன. அன்றைக்கு தோத்து போன
57 ஆண்டுகளுக்கு முன்னால் தோற்று போன எந்த அரபு நாடும் இதை கண்டிக்கவில்லை, அல் அக்ஸாவில் நடந்ததை கண்டிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, இந்த அரபு நாடுகளில் வாழுகின்றவர்கள் 57வது தோல்வி நாளை, 57வது வருடத்துக்கு முன்னால் நடந்த தோல்வி நாளை கொண்டாட வேண்டாம். அவன் வெற்றி நாளை கொண்டாடினா இவன் தோல்வி நாளை கொண்டாடினா அப்படித்தான். அப்பொழுதுதான் இவர்களுக்கு கொஞ்சம் உரைக்கும் போல தெரிகிறது. ஆனால் ஹமாஸும் பாலஸ்தீன ஜிஹாதும் ஈரானும் ஹிஸ்புல்லாவும் விடுத்த அறிக்கையில் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், இந்த போர், இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் நடத்துகிற போர் அல் அக்ஸா ஃப்ளட் என்றுதான் நாங்கள் பெயர் வைத்து இருக்கிறோம். ஆகவே அக்ஸாவை மீட்டு அதில் குத்ஸை தலைநகராக கொண்டு ஒரு பாலஸ்தீனை அமைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம். இப்பொழுது ஒருவேளை முன்வைக்கப்படுகின்ற 42 நாள் போர் நிறுத்தத்தை நாங்கள் ஒத்துக்கொண்டாலும் எங்களுடைய இறுதி இலக்கு அதை நோக்கித்தான் நகரும். அதை இப்பொழுது பென்கர் நேற்று பண்ண அநியாயங்களில் இருந்து நீங்கள் இதற்கு குறைவாக ஒரு லட்சியத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று எங்களை அழைத்து சொல்வது போல் இருக்கிறது. 3000 போலீஸ் பாதுகாப்போடு நேற்று அல் அக்ஸாவில் மிகப்பெரிய கலாட்டாவை பண்ணியிருக்கிறார்கள், டான்ஸ் ஆடி இருக்கிறார்கள். அதுக்கு டான்ஸ் அதே அல் அக்ஸா ஆனுவல் ஃபிளாக் டான்ஸ் மார்ச் தானா அது. அதை உலக ஊடகங்களில் எடுத்து போட்டு மிகவும் கோரமாக சித்தரித்திருக்கிறார்கள். ஆனால் இது அரபு நாடுகளுக்கு மிகப்பெரிய அவமானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அக்ஸாவில் நடந்த இந்த கலாட்டா மிகப்பெரிய அளவில் லட்சியங்களை மாற்றி இருக்கிறது. இனி அல் குத்ஸை நாம் தலைநகராக கொண்ட பாலஸ்தீனை நோக்கி நகரவில்லை என்று சொன்னால் வருடந்தோறும் இப்படி ஒரு அவமானத்தை நாம் சந்திக்க வேண்டியது வரும் என்ற உணர்வை அரபு நாடுகளிடம் அல்ல, ஆனால் போராளிகள் குழுக்களிடம் ஆழ பதிய வைத்திருக்கிறது. இதில் மிகப்பெரிய தவறு ஒன்றை இஸ்ரேல் இழைத்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதன் பிறகு தொடர்ந்து நடக்கின்ற சண்டைகளில் நேற்று தல்லல் ஹவாலில் நடந்த மிகப்பெரியதொரு ஆம்புஷ், அதை எல்லா இஸ்ரேலிய ஊடகங்களும் விஸ்தரித்து சொல்லுகின்றன. என்னையா இப்படி போய் எலிப்பொறிக்குள்ளால நித்த மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்களே என்று அவை எழுதியிருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஒன்றா சேர்த்து போராளிகள் குழு ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது. இந்த ஆம்புஷ், எக்ஸ்ப்ளோசிவ் டிராப்ஸ் என்று சொல்லக்கூடிய, நீங்கள் கால் வைத்தா வெடிக்கக்கூடிய இடங்கள், பூபி டிராப், இவைதான் எங்களுடைய ஆயுதம் இந்த யுத்தத்தில் காசா பகுதிக்கு உள்ளால் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரஃபாவில் நேற்று திக்குமுக்காகி ஓடி இருக்கிறார்கள். இன்னும் 2 நாட்களில் இவர்கள் ரஃபாவில் இருந்து பின்வாங்கினார்கள் என்ற செய்தியை நாம் அறிந்திட முடியும். ஆக நேற்றும் தொடர்ந்து நடந்த தாக்குதலில் அல் புரூஜ், அந்த ஜங்ஷன், நெட்சாரிம்ங்கிற ஜங்ஷன், இதெல்லாம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. கொத்தாக விழுந்திருக்கிறார்கள். அதில் நேற்று அந்த அல் புரூஜ் கேம்புக்குள்ளால பாஸ்பரஸ் குண்டுகளை வீசி இருக்கிறது. அதற்கு எதிராக நடத்திய தாக்குதல் தான் நிறைய பிணங்கள் குவிந்திருக்கிறன. அவற்றை ஹெலிகாப்டர்கள் வந்து பொறுக்கி சென்றிருக்கின்றன. இந்த அளவுக்கு ஹமாஸ் தன்னுடைய போராளிகள் குழு தங்களுடைய போரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதிகமான வீரியத்துடன். அடுத்தது, நேற்று நம்ம ஒரு செய்தியை சொன்ன ஹிஸ்புல்லாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த செய்தி என்னவென்று சொன்னால், இந்த நார்தன் காசாவுக்கு ஒரு நார்தன் இஸ்ரேலுக்கு, தெற்கு இஸ்ரேலுக்கு, வடக்கு இஸ்ரேலுக்கு ஒரு புது பார்டர் வந்து விட்டது என்று சொன்னோம். அதை இப்போ அந்த செட்டிலர்ஸோட அசோசியேஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்போ நடக்கிற அக்டோபர் 7க்கு பிறகு நடக்கக்கூடிய யுத்தத்தில் இருந்து வைக்கவில்லை இந்த கோரிக்கையை. ஆகஸ்ட் 2023 இஸ்ரேலிடம் சொல்லிவிட்டோம், உன்னோட இராணுவத்தை இங்கிருந்து எடுத்துவிடு, நாங்கள் சரியாக கலிலி ஸ்டேட் ஒன்றை வைத்து நாங்கள் பிழைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதில் முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், லெபனானிடம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார். நான் வந்து ஒரு 60 நாளைக்கு முன்னாடி உள்ள பதிவில் உங்களிடம் சொன்னேன், இவர்கள் தனி ஸ்டேட்டை கொண்டு வரணும்னா ஒன்றிலே இஸ்ரேலுடைய பாதுகாப்பில் இருக்கணும். இப்போ இஸ்ரேலுடைய பாதுகாப்பில் அவருடைய நம்பிக்கை இல்லை. அப்படியானால் இவர்கள் லெபனானுடைய பாதுகாப்புக்கு கீழ் வர வேண்டும் என்று அதை அவர்கள் அக்டோபர் 7க்கு முன்னாடியே செய்திருக்கிறார்கள். இனிமே இந்த இஸ்ரேலுடைய மிகப்பெரிய தோல்விகளை அடையாளப்படுத்துவது என்னவென்று சொன்னால்,
காசா வளாகத்திற்குள்ளால் காசா வளாகத்திற்குள்ளால் அவர்கள் ஒரு 1 கிலோமீட்டர் கடலை தோன்றேன்னாங்க. கடல்ல உள்ள தண்ணி எல்லாம் டனலுக்கு வந்துரும்னாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குலங்களையும் கோத்திரங்களையும் ஹமாஸுக்கு எதிராக திருப்பி நாங்கள் காசாவை அவர்களிடத்துல ஒப்படைக்க போறோம். இந்த எல்லா தோல்விக்கும் பிறகு காசா வளாகத்தை காப்பாற்ற முடியாமல் என்க்ளேவ்னு சொல்லுவாங்களா, ஆரம்பத்தில் ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஏறி அடித்தாங்களே போராளிகள் குழு, அந்த இடத்த காப்பாற்ற முடியாம இப்போ ஒரு புது படைப்பிரிவை ஏற்படுத்தி இருக்கிறார்களாம். அது அந்த வளாகத்தை காப்பாற்றுமாம். அது என்னவென்று சொன்னால் லோட்டார் கவர் என்று சொல்லுகிறார்கள். லோட்டார் கவர் இது பஃபர் ஸ்டோனு. 1 கிலோமீட்டருக்கு பஃபர் ஸ்டோன் இருக்கும், 20 கிலோமீட்டருக்கு பஃபர் ஸ்டோன் இருக்கும், எல்லாம் சொன்னா. இப்போ இஸ்ரேலுக்கு உள்ளால இறங்கி அடிக்கிறான், அவனால பாதுகாக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆக அடுத்து நாம் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலுக்கு வந்தால் இப்பொழுது பெரிதாக பேசப்படுவது ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் தான். ஹிஸ்புல்லா நேற்று நடத்துகிற, நான் ஏற்கனவே கோடிட்டு காட்டியபடி, ஹர்ஃபிஸ் செட்டில்மெண்ட்ல அப்பர் கலீலில் நடந்த தாக்குதல்ல 41 பேர் இறந்திருக்கிறார்கள். ஹெலிகாப்டர்கள் விரைந்து வந்திருக்கின்றன. அந்த ஹெலிகாப்டர்கள் ரெஸ்கியூக்கு வந்ததா இல்லையான்னு தெரியல, ஆனா அதையும் அடித்து துவைத்து இருக்கிறார்கள். அதனால அங்கிருந்து யாரையும் எடுத்துட்டு போக முடியல. இத நேற்று ஹீப்ரு மொழி பத்திரிகைகள் அத்தனையும் கிண்டல் பண்ணி, ஹிஸ்புல்லா நமக்கு ஹிஸ்புல்லாவின் உத்தரவுக்காக இஸ்ரேல் காத்திருக்கிறதுன்னு தலைப்பு போட்டு எழுதியிருக்கானு. அதனாலதான் இப்போ நத்தியான்ஹூ என்ன பண்ணிட்டான், நேற்று நடந்த அந்த தீ இன்னும் அணைஞ்ச மாதிரி தெரியல, ஆனால் கிரஸ்மோகாவில் மீண்டும் தீ பற்ற வைக்கப்பட்டதுன்னு சொல்லி ஊடகங்கள் சொல்லும்போது, அதாவது இஸ்ரேலிய ஊடகங்கள் அதை சொல்லும்போது ஒரு விஷயம் தெரிய வருகிறது. கிரஸ்மோகால எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் அணைச்சிருக்கானோ, உடனே பற்றி வச்சுட்டாங்க. இப்போ அடுத்தால திரும்ப கோலான் ஹைட்ஸ்லையும் தாக்கி அங்கேயும் பற்றி எரிகிறது. கோலான் ஹைட்ஸை ஹிஸ்புல்லா ஒரு வக்கிரம் வச்சுட்டு அடிக்குது. ஏன்னா நீ ஜெருசலம் டேயை கொண்டாட முடியும்னா அதே நாளில் பறிபோனா கோலான் ஹைட்ஸை நாங்கள் எரித்து கையகப்படுத்துகிறோம் பாருன்னு சொல்லித்தான் அவர்கள் சிரியாவினுடைய கோலான் ஹைட்ஸ் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். 12 மிசில் தாக்கியருகே தீயை அணையாமல் எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்போ தீ ஆக்சிடென்டான விஷயம் அல்ல, அதெல்லாம் திட்டமிட்டவை. ஹீப்ரு மொழி பத்திரிகைகளில் சொன்னால் பிரிசிஷன் அண்ட் கம்ப்ளீட் டெஸ்ட்ரக்ஷன். ரொம்ப தெளிவா எந்தெந்த பகுதியை அழிக்க வேண்டும் என்று அழித்திருக்கிறார்கள். நமது நேயர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தது போல அவை இராணுவ தளங்களாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவற்றில் ஒன்று இராணுவ தளம் என்பது இப்பொழுது தெரிகிறது. அதனாலதான் அந்த இராணுவ தளமும் அவங்க கோடவுனும், ஆர்மி கோடவுனும் பத்தி எரிஞ்சதுனாலதான் அந்த தீ இன்னும் அதிவேகமாக பரவுகிறது. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு நமது நாட்டு ஆங்கில பத்திரிகைகளோட ரோமத் நஃப்லா செட்டில்மெண்ட்ல அடிச்ச அடி, அதை ட்ரோன்ஸை வச்சு பயங்கரமா பாதுகாத்துருக்கான். அந்த ட்ரோன்ஸ் அவ்வளவும் அடிச்சுட்டாங்க. அடித்ததுனால அங்கே இருக்கக்கூடிய செட்டிலைஸ் வேற வழி இல்லாம வெளியில போறாங்க. இப்போ என்னன்னா, அவங்களுக்கு இஸ்ரேல் இராணுவம் வடக்கு காசா வடக்கு இஸ்ரேல்ல இருந்து வெளியே போயிட்டுன்னா லெபனான் பாதுகாப்பு கீழே நம்ம நிம்மதியா வாழலான்னு பாக்குறாங்க. ஆனா இப்பொழுது நடக்கிற தாக்குதல்ல அங்கிருந்து இடம்பெயர்ந்து லெபனானுக்கு போக முடிகிறது இல்லை, இஸ்ரேலுக்குள்ளாலதான் போக வேண்டியது இருக்குங்கிற ஒரு பெரிய அவல நிலை அவர்களுக்கு இருக்கிறது. இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல. இனிமே இந்த ரோமத் நஃப்தால உள்ள அட்டாக்களையும் ஹர்ஃபிஸ்ங்கிற செட்டில்மெண்ட்ல நடந்த அட்டாக்களையும் ரெண்டுக்கும் சைரன் இல்லாம தாக்கி இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்கின்றன. அதற்கு பதிலாக இஸ்ரேல் இப்பொழுது நாங்கள் காசாவில் இருந்து எங்களுடைய கவனத்தை திருப்பி நார்தர்ன் இஸ்ரேலுன்னு சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலுக்கு கொண்டு வருகிறோம் என்று 3,50,000 புது படைகளை ஆகஸ்டுக்கு உள்ளால ரெக்ரூட் பண்றாங்க. 50,000 பேரை ஜூனுக்குள்ளாலேயே தயார் பண்ணி விடுகிறார்களாம். அப்ப ஆகஸ்டுக்கு பிறகுதான் லெபனான் மீது தாக்குதல் நடக்கும் என்று நாம் கணிப்போம் என்றால் அது தவறு. நேற்று பாஸ்பரஸ் குண்டுகளுடன் லெபனானுடைய ஒரு மிலிட்ரி பேஸையும் தாக்கியிருக்காங்க. இன்னும் 5 இடங்களை தாக்கி இருக்கிறார்கள். பென்கர் சொன்னது போல அவர்கள் நம்மளை எரிக்க விடுகிறார்கள், நீங்கள் அவர்களை எரிக்க விடுங்கள்ங்கிறல. ஆனால் அங்கே ஒன்றும் எரியல. அதிக சேதங்கள் இருந்ததாக ஹிஸ்புல்லா எப்பவும் சொல்லிடும், அவங்க சொல்லலை. இஸ்ரேலும் அங்கே சேதங்களை நாங்கள் ஏற்படுத்தினோம் என்று சொல்லவில்லை. ஆனால் பாஸ்பரஸ் குண்டுகளை கொண்டு தாக்கி இருக்கிறது. யுத்தம் தொடங்கி விட்டது என்பது போல்தான் தெரிகிறது. ஏன்னா 2 அடுக்கா அந்த தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. ஆனா இவங்க கொஞ்சம் கூட குறையல. தங்களுடைய தாக்குதலை
நீளத்தை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். அதை வந்து இஸ்ரேலிய இராணுவம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு டெக்னிக்கலா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுது. இப்போ ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் கான்டாக்ட் லைனுக்கு அந்த பக்கம் வரைக்கும் வந்துட்டு, கான்டாக்ட் லைன்னா ஒருவேளை அவங்க ஒரு கணிப்பு வச்சிருப்பாங்க போல தெரியுது. ஒரு 60 அல்லது 70 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஹிஸ்புல்லா தாக்க முடியும்னு. இப்ப 90, 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஹிஸ்புல்லா தாக்குது. அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை அழிக்கிறது. அதான் அவங்களுக்கு பெரிய கவலை, பெரிய தீப்பிடிச்சு எறிகிறதும் அதுதான். ஆக அவர்கள் கான்டாக்ட் லைனுக்கு வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தாக்குதல் அதிகமாக நடக்கிறது என்று ஹான்செட் ஹாமோட் என்ற ஒரு பத்திரிகை சும்மா மறைச்சிட்டு இருக்காத. நேற்று நடந்த தாக்குதலில் 80க்கு மேற்பட்டவர்கள் காயம்பட்டார்கள், நீ பாதியை தான் சொல்லியிருக்கேன்னு அது இஸ்ரேலுடைய ஊடக தடையை உடைத்து விட்டு செய்தியை தந்திருக்கிறது. அதே போல ஹர்ஷ் பாரன், ஜெய்புதீன் அல் மாலிகியா சைட்டு, அல் பாக்தாதி சைட்டு, கபூர் சுபா, சுமோகா போன்ற இடங்களை அது தாக்கி இருக்கு, ஹிஸ்புல்லா தாக்கி இருக்கிறது. அடுத்து இங்க ஹிஸ்புல்லாவுடைய தொடர் தாக்குதல் ஹனிதா ஃபாரஸ்ட்டை நேற்று எரிச்சிருக்கேன். ஹனிதா ஃபாரஸ்ட்னு ஒரு காட்டு பகுதி நேற்று தாக்கியதில் அது எரிய தொடங்கி இருக்கிறது. ஆக அதே மாதிரி தல்ஹியா ட்ரையாங்கிள், அதை முச்சந்தின்னு சொல்றாங்க, அதையும் தாக்கி இருக்கிறார்கள். அந்த ட்ரோன்ஸ் போய் தாக்குனா என்னவோ தீ தான் பற்றி எரியுது. அந்த அளவுக்கு அந்த தாக்குதல் அதிகமாக இருக்கிறது. இதனிடையே லெபனானை மையமாக கொண்டு ஒரு இது நடந்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நேற்று அரப் நேஷனல் கன்வென்ஷன் ஒன்று நடத்தி இருக்கிறார்கள். அந்த அரப் நேஷனல் கன்வென்ஷன்ல வந்து பாலஸ்தீன ரெசிஸ்டன்ஸுக்கு வந்த எல்லோருமே ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதை ஏன் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னா, சாதாரணமாக நம்ம சமுதாயத்தில் ஏதாவது தாக்குதல் வந்தால், முஸ்லிம் சமுதாயத்தில் ஏதாவது தாக்குதல் வந்தால் சிலர் மாடரேட்டுன்னு ஆயிடுவாங்க, நாங்கள் மிதவாதிகள்ன்றவாங்க. சிலர் வந்து நாங்கள் வந்து செக்குலாரிஸ்ட்ன்றவாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு இஷ்டம் பிடிச்சிட்டு அலையும் போது கருத்து குழப்பங்கள் அதிகமாக வரும். ஆனால் நேற்று நடந்த அந்த அரப் நேஷனல் கன்வென்ஷன்ல இது போன்ற ஆட்கள், மாடரேட்ஸும் செக்குலாரிஸ்டும் ஒன்னா சேர்ந்துதான் பாலஸ்தீன போராளிகளுக்கு ஆதரவு தெரிவித்து இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இப்பொழுது அந்த போராளிகளை தவிர வேறு தீர்வு இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. ஹவுத்திஸ் அவர்களுடைய பங்கில் நேற்று ஒரு 4 அட்டாக் நடத்தியிருக்காங்க. ரோசா ஷிப், வாண்டேஜ் ட்ரீம் என்ற கப்பல், இந்த ரெண்டும் ரெட்ஸில் அடிச்சிருக்காங்க. 3 அமெரிக்கன் மார்சிக்ஸ் சிலேட்டர் என்ற கப்பலை மெடிட்டரேனியன் சீயில் தாக்கியிருக்கிற, ஈஸ்டர்ன் அரேபியன் சீல தாக்கியிருக்காங்க. சவுதிக்கு வெஸ்ட்ல 58 கிலோமீட்டர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்ததாக சொல்லுகிறார்கள். அதை ஹவுத்தீஸ் வந்து நேரடியாக பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. இருந்தாலும் அந்த தாக்குதலுக்கு அவர்கள்தான் பொறுப்பாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது சீஸ்ஃபயர், போர் நிறுத்தத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இஸ்மாயில் ஹனேயா போர் நிறுத்தம் என்பது நாங்கள் ஒரு நேர்மையான முறையில் இஸ்ரேல் ஒத்துக்கொண்ட பிறகு அதை பார்ப்போம். ஆனால் காசாவிலிருந்து கம்ப்ளீட் விட்ராவல், காசாவிலிருந்து முற்றாக வெளியேறிவிட வேண்டும். அதன் பிறகு உணவுப் பொருட்கள் உள்ளே வர வேண்டும், ரீகன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த நிபந்தனைகளில் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் ஒன்றை இப்பொழுதே தெளிவுபடுத்தி விடுகிறோம், நாங்கள் எந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டாலும் நாங்கள் அல் குஸ்ஸை நோக்கி அதை தலைநகராக கொண்டு, அதாவது ஜெருசலத்தை தலைநகராக கொண்டு ஒரு பாலஸ்தீன் ஸ்டேட்டு அமைற வரைக்கும் போராடுவோம் அப்படின்னா அவர் ஒரு நீண்ட போராட்டத்தை தான் அதில் சொல்லுகிறார். இந்த அறிவிப்பை கேட்டவுடன் சிஐஏ என்ற அமெரிக்காவின் உளவுத்துறையும், மொசாது என்ற இஸ்ரேலின் உளவுத்துறையும், பைடனுடைய ஆலோசகர்களும் கத்தருக்கு போயிருக்கிறார்கள். உடனேயே நாம் வந்து இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு மூலம் ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்று. இதில் போராளிகள் குழு அடிப்பதை விட ஹிஸ்புல்லா அடிக்கின்ற அடியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதே இஸ்ரேலுடைய மிகப்பெரிய இது. நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருந்து, என்னடா நித்தம் இவ்வளவு சாகுதுன்னு சொல்றோம், ஆனா இஸ்ரேல்ல எவ்வளவுதான் படை இருக்கணும், 3,50,000 பேரை புதுசா உடனேயே யுத்தத்துக்கு அழைப்பேன் என்றும் 50,000 ஸ்பெஷல் டிவிஷனை அழைப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்கள் அங்கே இருக்கிற. நீங்க ரஃபா கணக்கு பார்த்தாலே இந்த ரெண்டுமே சேர்ந்து 4 லட்சம் பேர் ஆயிட்டான். அதனால நேயர்கள் சொல்வது போல பலத்தை குறைக்க முடிகிறது, அழிப்பதற்கு முன்னால் இஸ்ரேலை அழிந்து விடும். அடுத்தது வெஸ்ட் பேங்க்ல நேற்று பத்திரிகைகள், அதாவது ஹீப்ரு மொழி பத்திரிகைகள், வெஸ்ட் பேங்க்ல மட்டும் 500 பேர் IOF என்ற
ஐடிஎஃப் என்ற இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இறந்துருக்கிறாங்க, நீ அந்த உண்மையை மறைக்கிற. அப்போ ஜெனீனில் நேற்று அடி வாங்கிட்டு திரும்பியும் பின்ன போயிருக்கான், பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. ஈரான் வந்து அவர்களுக்கு தொடர்ந்து ஆயுதம் கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று நம்ம கேலண்ட் வந்து பழிய போடுறாரே தவிர அவரால் அந்த படைகளை ஏற்று நிற்க முடியவில்லை. ஆனால் அங்கே ஷஹீதுகளும் நிறையவே ஆகுகிறார்கள். அதை இந்த 35,000 அல்லது 36,586 பேர் கணக்கு சொல்றாங்களே, அந்த கணக்கில் சேர்க்குறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அங்கே வந்து ஷஹீதுகள் நிறைய ஆகுறாங்க. இப்போ ஷஹாதத்தை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து வரக்கூடிய பல செய்திகள் அதெல்லாம் இப்போ நம்ம ஓட்டத்துக்கு தேவையில்லைன்னு நான் சொல்றது இல்லை. அந்த ஷஹீதாகக்கூடிய அப்பாவி மக்கள் அடக்கும்போது அல்லது அவங்க ஷஹீத் ஆன உடனே ஒரு பயங்கர மனம் அவங்க உடலில் இருந்து வருகிறது என்பதை பல டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. நம்ம இப்போ அதுக்குள்ளாலேயோ அந்த விஸ்தீரணத்துக்குள்ளாலேயோ போய் சில மர்ம இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல விரும்பல. இந்த உலகத்தில் உள்ள காரண காய்களை நகர்த்தி என்ன முடியுமோ அதை சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். அடுத்தால சைபர் அட்டாக் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. போராளிகள் குழு இப்போ உலகத்தில் உள்ள அந்த சைபர் இதுல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, அதாவது இன்டர்நெட்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கலாம் இவங்க எப்படி சைபர் அட்டாக்களை காயின் பண்றாங்கிறத அதிகமாக விசிட் பண்றாங்க. உலகத்தில் அதிகமாக விசிட் பண்ணக்கூடிய இது வந்து இவங்களுடைய விசிட் பண்ணக்கூடிய இணையதள இது வந்து ஹமாஸ் போராளிகள் குழுக்கள் நடத்தக்கூடிய இந்த சைபர் அட்டாக்கை பற்றி தான். அடுத்தது இஸ்ரேலின் அடுத்தால நம்ம தாலிபான்களை பற்றி ஒரு வரி இங்கே சொல்லி ஆக வேண்டும். அவர்கள் இப்பொழுது ரஷ்யாவில் நடக்கக்கூடிய 27வது பொருளாதார மீட்டிங்கு போகிறாங்க. ஈரானுடைய நியூக்ளியர் இதை வந்து IAEA என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஒரு தீர்மானத்தை போட்டு ஈரானுக்கு பொருளாதார தடையும் ஈரானுடைய அணு ஆயுத வளர்ச்சி அல்லது அணுசக்தி வளர்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் போட்டிருக்கிறது. இது நாங்கள் எதிர்பார்த்தது தான், இதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, நாங்கள் வழக்கம் போல எங்களுடைய ஆய்வுகளை தொடர்வோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்படி இந்த 4 லட்சம் பேர் இஸ்ரேல் ஒன்று சேர்க்கிற அந்த படை வீரர்கள் அந்த படையினர் களத்தில் இறங்கி ஹிஸ்புல்லாவோடு யுத்தம் பெரிய அளவில் தொடங்குவோம் என்ற அறிவிப்போடு இது இருந்து கொண்டு இருக்கிறது. ஹிஸ்புல்லா நீ தொடங்கிட்ட, நாங்களோ அதுக்கு முன்னாடியே தொடங்கிட்டோம் என்பதை தெரிந்து கொள். இஸ்ரேலினுடைய எந்த பகுதியும் இனி உனக்கு டிட்டரன்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு தடையில் இல்லை, நாங்கள் எதையும் தாக்க முடியும் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.